அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹில் அமீன் வஅலா ஆலிஹி அஷ்ஹாபி அஜ்மாயின். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இன்றைய பதிவின் தலைப்பு, இஸ்லாத்தில் நன்மையின் கணக்கு 40. பொதுவாக இஸ்லாத்தில் 40 என்ற எண்ணிற்கு அல்லாஹ் சில முக்கியத்துவத்தையும் நன்மையும் வழங்கியிருக்கின்றான். நம்முடைய இறுதி தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதிலே நுபுவத்தை அடைகின்றார்கள். அவர்கள் தவம் இருந்த அந்த ஹிரா குகையானது, அந்த ஹிரா குகையிலே 40 நாட்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமை பொறுத்தவரை சினாய் பிரதேசத்தில் 40 ஆண்டுகள் தங்கியிருந்தார். அந்த சினாய் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சினாய் மலை, தூர் சினாயில் இறைவனை சந்திப்பதற்காக சென்றபோது அல்லாஹ் கூறினான், மூசாவே, நீர் இவ்விடத்திலே 30 நாட்கள் இபாதத் செய்ய வேண்டும், அதற்கு பின்னால் உம்மை சந்திக்கிறேன் என்று சொல்லுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 30 நாட்கள் அங்கே இபாதத்தை செய்கின்றார்கள். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், இன்னும் 10 நாட்கள் இருந்து 40ஐ பூர்த்தியாக்கும்னு சொல்லுகின்றான். அதன்படியே 40 நாட்கள் இபாதத்தை செய்கின்றார்கள். அல்லாஹ் அவருக்கு பேசுவதற்கு முன் வந்து அவரிடம் உரையாடி கொண்டு செல்வதாக ஹதீஸில் பார்க்கின்றோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை பொறுத்தவரை 40 நாட்கள் மீன் வயிற்றிலே இருந்திருக்கின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாலைவனத்திலே இருக்கும் பொழுது 40 நாட்கள் அவரை சோதித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி காலம் 40 இருந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி காலமும் 40 ஆண்டுகளாக இருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்திலே அந்த பிரளயமானது வானத்திலிருந்து மழையையும் பூமியிலிருந்து வெள்ளத்தையும் கிட்டத்தட்ட 40 நாட்கள் அந்த பிரளயம் இருந்ததாகவும் ஹதீஸில் நமக்கு பார்க்க முடிகிறது. தஜ்ஜாலை பொறுத்தவரை இந்த பூமியிலே 40 நாட்கள் வலம் வருவதாக அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆதமுடைய வயசு, அவர் படைக்கப்பட்டதிலிருந்து 40 ஆண்டுகள் விண்ணுலகத்தில் இருந்ததாகவும் ஆதாரம் இருக்கின்றது. அவருக்கு 40 குழந்தைகள், 20 ஆண் மக்களும் 20 பெண் மக்களும், 20 பிரசவத்தின் போது 40 மக்கள் பிறந்ததாகவும் ஆதாரங்கள் இருக்கிறது. மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படும் பொழுது அவருடைய 40வது வயதாக இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சியும் இந்த பூமியிலே 40 ஆண்டுகள் இருக்கும். ஒரு எக்காலத்திற்கும் மற்றொரு எக்காலத்திற்கும் இந்த பூமியும் பிரபஞ்சமும் அழிக்கப்படும், அதற்காக ஊதக்கூடிய எக்காலமும், அனைவருமே மஹ்ஷரிலே எழுப்புவதற்காக ஊதப்படும் எக்காலமும், இந்த எக்காலங்களுக்கு மத்தியிலே, இரு எக்காலங்களுக்கு மத்தியிலே 40 இருக்கும்னு சொல்லப்படுகிறது. 40 நாட்களா, 40 மாதங்களா, 40 ஆண்டு என்பதை அல்லாஹ்வே அறியக்கூடியதாக இருக்கின்றான். ஆக நாம் தொழும்போது கூட நமக்கு முன்னால் யாராவது கடந்து செல்வோமானால், அந்த கடந்து செல்வருடைய பாவம் எப்படிப்பட்டது என்றால், அதனுடைய தண்டனை அவர்கள் அறிவார்களானால் 40 ஆண்டுகள் அங்கே காத்து நிற்பார், அல்லது 40 நாட்கள் காத்து நிற்பார் என்று சொல்லக்கூடிய ஹதீஸும் புகாரிலே வருகிறது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்கள் தம்முடைய இறுதி காலகட்டத்திலே தொழுகையில் ருபுவுக்கு முன்னால் 40 வசனங்கள் ஓதுவதாக ஆதாரம் புகாரிலே இருக்கிறது. இறுதி காலத்தில் ஏற்படக்கூடிய போராலும் கொள்ளை நோயாலும் அதிகமான ஆண்கள் இறந்து போவார்கள். ஒரு வலிமைமிக்க செல்வமுடைய ஆணுக்கு பின்னால் 40 பெண்கள் இருப்பார்கள் என்றும் ஹதீஸ் இருக்கிறது. நல்ல பல காரியங்கள் 40 இருப்பதாக புகாரிலே ஹதீஸ் வருகிறது. 2639 ஹதீஸ் ஆகும். தாயின் வயிற்றிலே ஒரு மனிதன் 40 நாட்கள் இருக்கும் பொழுது ஆணுடைய சினை விந்தணுவும் பெண்ணுடைய சினைமிட்டையும் சேர்ந்து ஒரு கருவாக உருவாவதற்கு 40 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதாக திருமறைக்குரான் சொல்லி காட்டுகிறது. ஆக சத்தியத்தை முறித்தால், சத்தியம் செய்து அதை முறித்து விட்டோமானால், அதற்காக அல்லாஹ் மீது சத்தியம் செய்து முறித்துவிட்டால் 40 அடிமைகளை விடுதலை செய்ய வேண்டும். அதுவே அதற்குரிய பரிகாரமாக இருக்கும் என்றும் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆதம் படைக்கப்படுவதற்கு
40 ஆண்டுகளுக்கு முன்னே அவருடைய விதி நிர்ணயிக்கப்பட்டு விட்டதாகவும் நமக்கு ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. ஒரு குடிகாரனுடைய தண்டனை 40 சவுக்கடி அல்லது 40 அடி ஈச்சமர பாளையால் அடிக்கணுன்ற ஹதீஸ் கூட இருக்கிறது. ஒரு மனிதர், ஒரு மூமின் அல்லது ஒரு முஸ்லீம் ஒரு மனிதர் இறந்து விட்டாரானால் அவருக்கு தொழுகை வைக்கக்கூடிய அந்த தொழுகைதாரிகளில் 40 பேர்கள் ஷிர்க் வைக்காமல் இருந்தால் அந்த 40 பேருடைய அந்த பரிந்துரை ஏற்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு மனிதர் ஜோதிடரிடம் சென்று அல்லது மந்திரவாதியிடம் சென்று குறி கேட்பவன் சென்று அவனுடைய குறியை கேட்க முன் வந்து விட்டால் அவனுக்கு 40 நாட்களுடைய தொழுகையானது அவனுக்கு இல்லாமல் போய்விடும் ஹதீஸ் இருக்குது. ஆக 40ஐ பொறுத்தவரை இஸ்லாத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. நாம் இன்று துல்ஹஜ் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த துல்ஹஜ் மாத சிறப்பு என்னவென்று சொன்னால் இது ரமலான் மாதத்தினுடைய தொடர் சிறப்பு என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்லி தந்திருக்கின்றார்கள். ரமலானை பொறுத்தவரை 30 நாட்கள் நாம் நோம்பிருக்கின்றோம். அந்த 30 நாட்களிலும் திருமறை குர்ஆன் இறங்கிய மாதமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த 30 நாட்களும் நோம்பிருந்து அந்த திருமறை குர்ஆனை ஓதுவதை ஒரு முக்கிய கடமையாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த 30 சொல்லக்கூடிய ஒரு எண்ணானது நன்மையானது இஸ்லாத்தில் வரையறுக்கப்படவில்லை. அதிகமாக பார்ப்போமானால், மிக அதிகமாக பார்ப்போமானால் 40 தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆக 30 நாட்கள் ரமலானிலே நோம்பிருந்து அந்த ரமலானுக்கு பின்னால் வரக்கூடிய துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாளிலே 10 இரவையும் இபாதத்தாக கழிக்கும்படி அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். 10 இரவுகளில் 9 இரவுகள் 9 பகல்கள் நோன்பிருக்க வேண்டும். ஒரு இரவனுடைய ஒரு நாளுடைய துவக்கமாக இரவு வருகிறது. இரவிலே துவங்கக்கூடிய இபாதத்தானது துல்ஹஜ் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் நோன்போடு சேர்ந்த இபாதத்து இருக்க வேண்டும். 10ஆவது நாள் 10 இரவுகள் கழித்து அதிகாலையிலே ஹஜ்ஜுடைய அந்த பெருநாள் தொழுகைக்கு நாம் களமிறங்க வேண்டும், பலி கொடுக்க வேண்டும். அதிலும் அங்கே நன்மை வைத்திருக்கின்றன. ஆக ரமலான் மாதத்தினுடைய 30 நாட்களுக்கு பின்னால் தொடர்ச்சியாக 10 நாளை துல்ஹஜ்ஜிலே கொடுத்து அல்லாஹ் இங்கே 40ஐ பூர்த்தி செய்கின்றான். திருமறை குர்ஆனிலே சூரத்துல் ஃபஜ்ரிலே வரக்கூடிய வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அத்தியாயம் 89 அல்லாஹ் கூறுகின்றான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதிகாலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக, இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும் சத்தியமாக, இரவின் மீதும் அது முன்பின் செல்லும்போது சத்தியமாக, அறிவுடையோருக்கு இதில் போதுமான சத்திய ஆதாரம் இருக்கிறதல்லா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அதிகாலையின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் என்ன சொல்கின்றான் என்று சொன்னால் 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இது பற்றி இப்னு கஸர் ரஹ்மத்துல்லாஹி சொன்ன 10 இரவு என்பது துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 இரவாகும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஷஹாபாக்களை பொறுத்தவரை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களும் இந்த 10 இரவானது ரமலானுடைய துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 இரவு என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆக அந்த 10 இரவுகள் நாம் செய்யக்கூடிய அந்த அமலானது எப்படிப்பட்டது என்றால் நோன்பு நிற்க வேண்டும். இது பற்றி மிக தெளிவாக ஹதீஸிலே வருகிறது. அந்த ஹதீஸ் எப்படிப்பட்ட ஹதீஸ் என்று சொன்னால் நசையிலே வரக்கூடிய ஹதீஸ் ஆகும். துல்ஹஜ் மாதத்தில் ஆரம்ப நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று ஹதீஸ். இந்த ஹதீஸ் லைஃபாக இருக்கிறது என்று சொல்லி இந்த ஹதீஸை நிராகரித்து ஒரு இபாதத்தை தடுக்கக்கூடிய காரியத்தை இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் சிலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். துல்ஹஜ் மாதம் என்று சொன்னால் நன்மைகள் நிறைந்த மாதம். இந்த நன்மைகள் நிறைந்த மாதத்திலே முதல் 9 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். முதல் 9 நாட்கள் நோன்பு நோக்கும் பொழுது ரமலான் மாதத்தினுடைய 30 நோன்புகளும் சேர்க்கும் பொழுது 39ஆக இருக்கும் பொழுது அல்லாஹ் அதை 10 இரவாக காட்டி செய்கின்றான் வந்து 40ஆக பூர்த்தி செய்கின்றான் அல்லாஹ். இது பற்றி தான் 10 இரவு என்று சூரத்துல் ஃபஜ்ரிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆக 30 நாட்களும் நாம் நோம்பிருக்கும் பொழுது அதிகமாக நாம் என்ன செய்கின்றோம், குர்ஆனை ஓத நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அதுபோல் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களில் நாம் சொல்ல வேண்டிய திக்ர் என்னவென்று சொன்னால், நன்மை என்னவென்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொன்ன 4 வாசகங்களை சப்தமாக
10 நாட்களும் இரவிலும் பகலும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இது பற்றி புகாரியிலும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்னவென்று சொன்னால், குரானுக்கு அடுத்தபடியாக திருமறை குரானுக்கு அடுத்தபடியாக மிகவும் மேன்மையான 4 வார்த்தைகள் சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொன்னதாக புகாரியிலும் முஸ்லீமிலும் இந்த ஹதீஸ் வருகிறது. ஆக 30க்கு பின் 40, ரமலான் 30க்கு பின் துல்ஹஜ் 10 என்று சொல்லக்கூடிய அந்த 40ம் வல்லமை மிக்க நாட்களாக இருக்கிறது. ரமலான் மாதத்தினுடைய அந்த 30 நாட்களிலும் நாம் அல்லாஹ்வுடைய இறுதி திருத்தூதரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிலாகித்து மேன்மைப்படுத்தி அந்த குரான் யாருக்கு அருளப்பட்டதோ அந்த திருமறை குரான் மீதும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டு பாசமும் நேசமும் கொண்டு செய்யக்கூடிய இவாதத்தாக இருக்கிறது. துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 என்று சொல்லும் அமல் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது நாம் செய்யக்கூடிய அமல்கள் நோன்பாக திக்ராக இருக்கும் பொழுது ஹஜ்ஜிலே சென்று நாம் செய்யக்கூடிய அந்த கடமைகள் ஒவ்வொன்றும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தை நினைவு கூறக்கூடிய கடமையாகத்தான் இருக்கிறது. இந்த அடிப்படை பார்க்கும் போனால் காபாவில் இருக்கக்கூடிய அந்த மகாம் இப்ராஹிம் சொல்லக்கூடிய அந்த இப்ராஹிமுடைய கால் தடம் அங்கே இருக்கிறது. உலகத்திலேயே மிக அதிகமாக நடைபயணம் மேற்கொண்டு ஹிஜ்ரத் மேற்கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சமுதாயம் உருவாவதற்கு காரணமாக இருந்தது யாருன்னு சொன்னால் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய யாருன்னு சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக இவரும் இவருடைய குடும்பம் செய்த தியாகத்தினுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு நாம் ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக அந்த மகாமை இப்ராஹிம் என்று சொன்னால் அங்கே இப்ராஹிமுடைய கால் தடம் இருக்கிறது, அதை பார்க்கின்றோம், அது நிறைய தொழுகை நடத்துகின்றோம். இதற்காக என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். உலகத்திலேயே மிக அதிகமாக அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று உலகில் பல பாகங்களுக்கு ஈராக்கிலிருந்து சிரியா சென்று பாலஸ்தீன் வந்து மக்கா வந்து ஜெருசலம் வந்து எகிப்து சென்று என்று திரும்ப திரும்ப என்ன செய்தார் வந்து உலகத்தில் பல அதிகமான இடங்களை கடந்த யாருன்னு சொன்னால் நபி இப்ராஹிம் அவர் நினைவுகூறும் விதமாகத்தான் அவருடைய கால் பாதத்தை அந்த அடையாளத்தை இங்கு வைத்திருக்கின்றோம், காபாவில் வைத்திருக்கின்றோம். ஹஜ்ருல் அஸ்வத் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து பதித்த அது கல்லாக இருக்கிறது. அந்த கல்லைத்தான் திரும்பவும் புனர் நிர்மாணம் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் அவர்கள் எடுத்து வைத்து பதித்தார்கள். அதுவும் அங்கே தான் இருக்கிறது. ஜம்சம் சொல்லக்கூடிய நீரை நாம் அங்கே குடித்து மகிழ்கின்றோம். அதனால் பல நோய்க்கான நிவாரணத்தை நாம் அடைகின்றோம். இந்த தண்ணீர் எப்படி வந்ததுன்னு சொன்னால், சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாகித்து நீர் கேட்டு அழுது கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய தாய் ஹாஜ்ரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனுடைய தாகம் தீர்க்க அந்த வறண்ட பாலைவனத்திலே நீர் தேடி அலையும் பொழுது சபாவிலே ஏறிந்து பார்க்கின்றார். குன்றின் மீது மர்வா பக்கம் காணல் நீர் தெரிகிறது. அதை உண்மையாக நீர் நினைத்து ஓடி வருகின்றார். இங்கு பார்த்தாலோ மர்வா குன் மீது நிற்கின்றார், தண்ணீர் இல்லை. மாறாக சபா குன்றின் பக்கம் காணல் நீர் தெரிகிறது. அதை தண்ணீர் நினைத்து கொண்டு அங்கே ஓடுகிறது. இப்படி சபாவுக்கும் மர்வாவுக்குமாக தண்ணீர் தேடி அலைகின்றார்கள். காணல் நீரை பார்த்து ஏமாந்து செய்தார்கள், ஓடுகின்றார்கள். ஓடக்கூடிய அந்த ஓட்டத்தை தான் இன்றைக்கு சபாவுக்கும் மர்வாக்கும் மத்தியிலே நாம் தொங்கோட்டமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். வல்லநாயன் அல்லாஹ் கருணை காட்டி அந்த குழந்தையாக இருந்த இஸ்மாயிலுடைய காலால் அடித்து உதைத்த இடத்திலே நீரூற்றி ஊறச் செய்து இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய உலக மக்கள் அனைவருக்குமே நீர் வழங்கக்கூடிய, ஹஜ்ஜாஜிகளுக்கு தாகம் தீர்க்கக்கூடிய, அதை சுமந்து வந்து முஸ்லிம் சமுதாயத்தின் மத்தியிலே ஆனந்தமாக பருகக்கூடிய, நோய்களுக்கு நிவாரணமாக பருகக்கூடிய ஜம்ஜம் நீர் யாரால் வந்தது என்றால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடி பட்டு வந்த ஒரு நீராக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த நீரை நாம் சுமந்து கொண்டு வருகின்றோம். ஆக ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மங்களும் மினாவிலே சென்று ஜம்ரத்துல் அக்பாவிலே கல்லெறிகின்றோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் தன்னுடைய மகனை இழுத்து சென்றபோது பலியிட முன் வந்தபோது அல்லாஹ் அந்த நரபலியை விரும்பாமல் வாங்காமல் அந்த இடத்திலே ஆட்டுக்குட்டியை பலியாக கொடுக்கின்றான். அந்த அடிப்படையிலே அந்த இடத்திற்கு நாம் மினாவிலே பலி கொடுக்கின்றோம். அந்த பலி கொடுக்க முன் வரும் பொழுது இப்லீஸ்
அந்த பலியை தடுக்கும் விதமாக அவரை பல ஆசை வார்த்தைகளை காட்டியது, அவரை மயக்கும் விதமாக, அவர் மாறுபடும் விதமாக சில விஷயங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் அவனை கல்லால் எறிகின்றார்கள் இப்ராஹிம். ஆக கல்லால் எறியக்கூடிய காரியத்தை இன்றைக்கு ஜம்ரத்துல் அக்பா தொடங்கி உலா வரைக்கும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக மினாவிலே பலி கொடுக்கடமாக இருந்தாலும் சரி, ஜம்ரத்துல் அக்பாவிலே கல்லெறிவதாக இருந்தாலும் இவையெல்லாம் இப்ராஹிமுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஞாபகார்த்தின் விளைவாக அந்த சம்பிரதாயங்களை சடங்குகள் நாம் செய்து. இஸ்லாத்தை பொறுத்தவரை சடங்கு என்று சொல்லப்போனால் ஹஜ்ஜினுடைய கிரிகைகள் எல்லாமே சடங்காகத்தான் இருக்கிறது. எதற்காக சடங்கு ஏற்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், இப்ராஹிமுடைய தியாகத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த காரியங்கள் அங்கே செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய மாதமானது தான் துல்ஹஜ்ஜினுடைய மாதமாக இருக்கிறது. அதில் முதல் 10 நாட்களும் மகிமை பொருந்தியதாக இருக்கிறது. அரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த 9ஆம் நாள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அன்றைக்கு திருமறை குரானிலே சூரத்துல் மாயிதாவிலே 3ஆம் அத்தியாயத்தில் ஒரு வசனம் இறக்கப்படுகிறது. வசனங்களுக்கு மத்திய வசனம் எப்படிப்பட்டது என்றால், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பரிபூர்ணமாக்கிவிட்டேன், மேலும் என்னுடைய அருள் கொடையை உங்களின் மீது நிரப்பமாக்கிவிட்டேன் என்று, இன்னும் உங்களுக்கு இஸ்லாத்தையே நான் நன்மார்க்கமாக பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் திருமறை கூறுகின்றார். இந்த வசனம் இறங்கும் பொழுது இஸ்லாம் பரிபூர்ணப்படுத்திவிட்டது. இனிமேல் மார்க்கத்தில் சொல்வதற்கு எதுவும் இல்லை, இதற்கு மேல் எந்த இறைதூதரும் வரவேண்டிய அவசியமில்லை என்பதை உணர்த்துவதற்காக இந்த வசனம் இறக்கப்பட்ட போது இந்த வசனத்தை கேள்வியுற்ற யூதர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இப்படிப்பட்ட ஒரு வசனம் எங்கள் சமுதாயத்திற்கு இஸ்ரவேல் இறங்கியிருக்குமானால் இந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டிருப்போம் என்று உமர் பின் ஹத்தாபும் கூறுகின்றார்கள். அப்பொழுது உமர் பின் ஹத்தாப் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த நாள் எங்களுக்கு தெரியும், நாங்களெல்லாம் அரஃபாவில் இருக்கும் பொழுதுதான் அந்த வசனமானது அங்கே இறங்கியிருக்கிறது. அந்த இஸ்லாம் பரிபூர்ணமாக்கப்பட்ட ஒரு நாளில் நாம் என்ன செய்கின்றோம்? நோன்பை நோக்கின்றோம். அரஃபா நோன்பு என்பது மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஒரு நோன்பாக இருக்கிறது. அந்த அரஃபாவுடைய 9ஆவது நாளிலே இருக்கக்கூடிய நோன்பானது பல நன்மைகளை குறித்து சொல்கிறது. துல்ஹஜ் மாதம் முதல் 9 நாளில் முதல் 8 நாளும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளினுடைய நோன்பிற்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஆண்டுக்கான கூலி கொடுக்கப்படுவதாக அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்லியிருக்கின்றார்கள். அதே சமயம் அரஃபா நாளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நோன்பானது 2 ஆண்டுகளுக்கான கூலி எங்கே சொல்லப்பட்டு, ஆக 9 நாட்கள் இருக்கக்கூடிய நோன்பானது 10 இரவுகள் செய்யக்கூடிய அந்த இபாதத்தானது எப்படிப்பட்டது என்றால் 10 ஆண்டுகளுக்கான கூலியை கொடுப்பதாக அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்லியிருக்கின்றார். ஆக இப்படிப்பட்ட நன்மைகளை கொண்டதுதான் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நோன்பாக இருக்கிறது. இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த மாதத்தினுடைய முதல் 10 நாளிலே நாம் இபாதத் செய்ய முக்கியமான இபாதத் என்ன சொன்னால், அல்லாவை போற்றி புகழக்கூடிய அந்த மேன்மைதாங்கிய வசனமாகிய சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த 4 வசனங்களை இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களும் சதா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சப்தமாக சொல்லிக்கொள்ள வேண்டும். நாம் சப்தமாக சொல்லும் பொழுது அது செவியேற்கக்கூடிய முஸ்லீம்களும் திரும்ப சொல்லுவார்கள். இந்த அடிப்படையில் இதை வளர்க்கும் விதமாக, இந்த துவாவை திக்ரை வளர்க்கும் விதமாக சத்தமாக கூறும்படி அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்லியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அமலை செய்வதற்குரிய மிக முக்கியமான ஒரு நாள் தான் இந்த துல்ஹஜ்னுடைய முதல் 10 நாட்கள். இந்த 10 நாட்களில் 10ஆவது நாளாக நாம் என்ன செய்கின்றோம்? தொழுகையை தொழுது, பெருநாள் தொழுகையை தொழுகு, அதோடு பலியிடுகின்றோம். ஆக முதல் 10 நாட்களும் மிகவும் மேன்மை புரிந்த நாளாக, உலகத்திலேயே எந்த ஒரு ஆண்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும் சரி, இந்த துல்ஹஜ் மாதத்தில் குறைந்த நாட்களில், மிகவும் குறைந்த 10 நாட்கள் அளப்பரிய நன்மைகளை கொண்ட ஒரு நாட்கள் இந்த முதல் 10 நாட்கள். இந்த 10 நாட்களில் முதல் 9 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். நோன்பு நோற்பது என்பது திருமறை குர்ஆன் சிலாகித்து சொல்லக்கூடிய அந்த வசனங்கள் வாயிலாக நமக்கு அறிய முடிகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த திருமறை குர்ஆன் சூரத்துல் ஃபஜ்ருல் சொல்லக்கூடிய வசனத்தில் வரக்கூடிய அந்த வசனத்தை உண்மைப்படுத்தும் விதமாக, அதற்கு வழிகோலும் விதமாக வரக்கூடிய அந்த செய்தி தான் நசாயில் வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது.
நோன்பு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொன்னதாக நசாயில் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, அந்த ஹதீஸானது அதனுடைய அறிவிப்பாளர் தொடரிலே இருக்கக்கூடிய அந்த நபருடைய குணாதிசயத்தை கொண்டு ஒட்டுமொத்த ஒரு அமலையே நாம் நிராகரிக்கக்கூடாது. அது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் அல்ல, கற்பனையான ஹதீஸ் அல்ல, இஸ்லாத்தை வலுவிளக்கக்கூடிய ஹதீஸ் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் குர்ஆன் வசனத்தை மெய்ப்படுத்தக்கூடிய ஒரு லைஃபான ஹதீஸ் இருக்கிறது. இதை உணர்ந்து தான் இதற்கு முன்னால் வாழ்ந்த சலஃபு சாலிகள், அறிஞர்கள், இமாம்கள் இந்த அமலை செய்திருக்கின்றார்கள். ஆக அந்த அடிப்படையில் நாம் துல்ஹஜ் மாதம் 1 கடந்துவிட்டோம். முதல் 9 நாட்களும் நோன்பிருந்து அந்த அமலை பெற்றுக்கொள்வதற்காக நாம் பல முயற்சிகள் எடுக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இந்த திருமறை வசனத்திலே சூரத்துல் ஃபஜ்ர் என்ன சொல்லப்பட்டு நாம் விளங்கிக் கொண்டு நாம் முடித்துக் கொள்வோம். எப்படி என்றால், அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அதிகாலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக, இரட்டை மீதும். இரட்டை என்று சொன்னால் மனிதர்கள், மனிதனை பொறுத்தவரை உடலும் ஆத்மாவும் இணைந்தது. அல்லாஹுடைய ரூஹும் மண்ணால் படைக்கப்பட்ட உடலும் இணைந்த இரட்டை. அந்த இரட்டையின் மீதும் மனிதனின் மீதும், ஒற்றையின் மீதும் சொன்னால் ஏகத்துவமாகிய ஏகனாகிய அல்லாஹ்வை. ஆக இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும் தன்னையே அங்கே என்ன செய்தான், சத்தியம் செய்து அல்லாஹ் கூறுகின்றான். இரவின் மீதும் அது செல்லும் போது சத்தியமாக, அறிவுடையோருக்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது. இந்த வசனத்தில் சொன்னால் அந்த 4 விஷயங்கள் சொல்லி அறிவுடையவர்கள் அத்தாட்சி. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், திடீர்னு அடுத்த விஷயம் வேறு விஷயமா தாவிர மாதிரி தெரியும், ஆனால் நிறைய தொடர்புகள் நமக்கு பார்க்க முடிகிறது. நபியே, உம்முடைய இறைவன் ஆது கூட்டத்தினரை என்ன செய்தான் என்பதை நீர் அறிந்திருக்கவில்லையா? உயர்ந்த தூண்களை உடைய சொந்தக்காரர்களான பெரும் பலசாலிகளான இரம் நகரவாசிகளை. அவர்கள் எத்தகையோர் என்றால், நகரங்கள் அவர்கள் போன்ற வேறொருவரும் படைக்கவில்லை. பள்ளத்தாக்கில் பாறைகளை குடைந்து வசித்தவர்களான சமூதையும் நீங்கள் பார்க்கவில்லையா? ஆதை பார்க்கவில்லையா? சமூதை பார்க்கவில்லையா? இரமணங்களை பார்க்கவில்லையா? முளைகளை உடைய ஃப்ரௌனையும் நீங்கள் பார்க்கவில்லையா? ஆக பெரும் ஆதிக்கம் செலுத்திய சமூகத்தை எல்லாம் அல்லாஹ் எடுத்துக்காட்டி, இவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? அவர்கள் எத்தகையோர் என்றால், நகரங்களில் வரம்பு மீறி நடந்தார்கள். அந்த வாழ்ந்த பட்டணங்களில் வரம்பு மீறி நடந்தார்கள். பின்னர் அவற்றில் அவர்கள் குழப்பத்தை அதிகமாக்கினார்கள். எனவே உம்முடைய இறைவன் அவர்கள் மீது வேதனையின் சாட்டையை பொழிந்தான். அந்த சமூகம் வளமாக இருந்து நகர வாழ்க்கை வாழ்ந்தாலும் அல்லாஹ்விற்கு அஞ்சாமல் அநீதி அளித்த காரணத்தை அல்லாஹ் வந்துட்டு அந்த சமூகங்களை அழித்தான். நிச்சயமாக உம்முடைய இறைவன் தன் அடியானின் ஒவ்வொரு செயல்பாட்டையும் கண்காணித்து கொண்டிருக்கின்றான். எனவே மனிதன் அவனுடைய இறைவன் அவனை சோதித்து பிறகு அவன் கண்ணியப்படுத்தி அவனுக்கு அவன் பாக்கியம் அளித்தால், அப்பொழுது என்னுடைய இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று கூறுவான். அவ்வாறின்றி அவனை மனிதனை இறைவனாகி அவன் சோதித்து பிறகு அவனுடைய உணவை அவன் மீது நெருக்கடியாக்கினால், அப்பொழுது என்னுடைய இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் கூறுவான். மனிதனை பொறுத்தவர் நன்றி கெட்டவன். கொடுத்தா நன்றி செலுத்துகிறான், கொடுக்கல அல்லாஹ் பசை மாறி பொடியாரம். இதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வேதனையோடு அதை சொல்லி அடுத்து என்ன சொல்கிறான், அவ்வாறல்ல. அப்போது முதல் 4 வசனங்களில் இரவுகளோட நன்மையை சொன்ன அல்லாஹ் சத்தியம் செய்து சொன்னான். அடுத்து அழிவுக்குள்ளான சமூகங்களை சொல்லி காட்டுறான். அதுக்கடுத்து என்ன சொல்கிறான் அப்படின்னா அவ்வாறல்ல, எனினும் நீங்கள் அனாதைகளை கண்ணியப்படுத்துவதில்லை, ஏழைகளுக்கு உணவளிக்க நீங்கள் தூண்டுவதும் இல்லை, அன்றியும் பிறருடைய அனந்தர சொத்துக்களை முற்றிலுமாக திண்டுவிடுகிறீர்கள், இன்னும் நீங்கள் அளவு கடந்து செல்வத்தை நேசிக்கிறீர்கள் சொல்லிட்டு அடுத்து என்ன, அவ்வாறல்ல, பூமி தூள் தூளாக தகர்க்கப்பட்டு கியாமத்தை பற்றி சொல்லிடுறான். ஆக இந்த சூரத்துல் ஃபஜ்ரில் 4 கட்டங்களை பேசுகின்றான். முதல் விஷயம் எப்படிப்பட்டதுன்னா, இபாதத்தினுடைய நன்மைகளை சிலாகித்து பேசுகின்றான். அடுத்த கட்டம் எப்படிப்பட்டது என்றால், முன் சென்ற சமூகம் செய்த அநீதியின் காரணமாக அழிக்கப்பட்ட விஷயம் சொல்கிறான். அடுத்து 3வது கட்டம் என்ன சொல்கிறான் அப்படின்னா தர்மம் செய்யுங்க, அனாதை பொருளை உண்ணாதீங்க. ஆக தர்ம சிந்தனை வலியுறுத்துகிறான். ஆக தர்ம சிந்தனை எப்படிப்பட்டது என்று சொன்னால், நோன்போடு தொடர்புடையது, இபாதத்தோடு தொடர்புடையது. ஆக நோன்போடும் இபாதத்தோடும் தொடர்புடைய அந்த தர்மத்தை செய்யவில்லை என்று சொன்னால், ஃப்ரௌன் சமூகம் மாதிரி, ஆது சமூகம் மாதிரி, இரம நகரவாசி யார் செய்வோம், அழிக்கப்படும், நமக்கு எச்சரிக்கை செய்யலாம். ஆக இபாதத்து மட்டுமல்ல இஸ்லாம், நன்றாக வழங்க வேண்டும். இபாதத்து மட்டுமல்ல இஸ்லாம், அதற்கு அடுத்து கியாமத்தை பற்றி சொல்கிறான். ஆக தீர்ப்பு சொல்லும் நாளில் நாம் இபாதத் செய்து கொண்டு இருந்தாலும்
தர்மம் செய்யவில்லை என்று சொன்னால், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவில்லை என்று சொன்னால், அனந்தர சொத்துக்களை நாம் திருடி போவோமானால், அனாதைகளை நேசிக்காமல் இருந்தால், நிச்சயம் வந்துட்டு கியாமத்து நாளில் ஃப்ரௌனுக்கு என்ன தண்டனையோ, அவன் சமூகத்துக்கு என்ன தண்டனையோ, இரம் நகரவாசியின் தண்டனையோ, ஆது சமூகத்துக்கு என்ன தண்டனையோ, இந்த தண்டனைகள்லாம் நமக்கும் கிடைக்குன்னு சொல்கிறான். ஆக இபாதத்து மட்டுமல்ல வாழ்க்கையின் லட்சியம். அந்த இபாதத்தோடு கருணை, நம்முடைய பாசம் இணைந்தால் மட்டுமே அது உண்மையான ஒரு இஸ்லாமாக இருக்க முடியும். அப்படி இல்லாத இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு பரிபூர்ணமாக்கப்பட்ட இஸ்லாம் இருக்கும். ஒரு சம்பவம், என்னுடைய ஒரு நண்பரோடு நான் ஒரு பயணத்தில் போயிருந்தேன். பள்ளியோடு தொடர்புடையவர், எப்பொழுதுமே இபாதத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர், இபாத சிந்தனையுடையவர், எந்த பள்ளி எங்கே கண்டாலும் இப்போ தொடர்ந்து சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்டவர் நான் பயணம் போயிருக்கும் பொழுது ஒரு இடத்துல இறங்கி டீ குடிக்கிறதுக்காக போகிறோம். ஆளுக்கு ஒரு டீயும் சாப்பிட்டு, ஆளுக்கு ஒரு பஜ்ஜியோ வச்சு சாப்பிட்டுட்ருக்குறோம். அப்போ நாய் யானது ஒன்று நிற்கிது அந்த இடத்துல, எங்களுக்கு கேட்டுட்டு நிற்கிது, பசியோட குடல் ஒட்டி போன நாய் நிற்கிது. அப்போ எடுத்து நான் என்ன செய்யலாம் வந்துக்கிட்டு ஒரு கேக் எடுத்து போட போகும்போது பாட்டி கையை பிடிச்சிக்கிறாரு மனுஷன். இபாதத்தான் பேர் வழி, கையை பிடிச்சிக்கிட்டு போடாதீங்க ஏன் பாய் அப்படின்னு கேட்கும். போடாதீங்க அது பழக்கமாயிடும் அப்படிங்கிறாரு. பாய் அதுக்கு யார் கொடுக்க போகிறாங்க? நாம் தானே கொடுக்கணும், நம்மள்கிட்ட தானே கேட்குது, நாம் கொடுக்காம எதை சாப்பிடும் அப்படி கேட்கும்பொழுது எல்லாம் அவ்வளோ பழக்க வைக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபாய்க்கான ஒரு பொறைக்கின் சிறாரை வந்து அந்த அடி அடிச்சுக்கிறார் இருந்துக்கிட்டு. அப்போ இங்கே என்னன்னா தர்ம சிந்தனை இல்லை மனுஷன்ட்ட. ஆக வெறும் இபாதத்தை என்ன செய்யாது, நம்மளை வழி நடத்தாது, நேர் வழியில் நடத்தாது. அது இபாதத்துடன் செய்யணும், தர்ம சிந்தனை இருக்க வேணும். தர்ம சிந்தனை எப்போது வரும் என்று சொன்னால், நாம் பசித்திருந்தால் தான் வரும். நோன்பு நேரத்தில் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். நோன்பு நேரத்தில் நாம் செய்கிற சதக்காவோ தர்மவோ மற்ற காலத்தில் நம்ம அதிகமாக செய்ய முன் வருவதில்லை. நோன்பு இருக்கும் பொழுது நம்மை அறியாமலேயே ஒரு இறக்க நமக்கு உனக்கு வருது. நாம் பசித்து இருக்கும் பொழுது மற்றவனும் பசிக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தை நம்ம உதவி செய்கிறோம். ஆக அப்படிப்பட்ட எண்ணத்தை ஊட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு இபாதத்தான் நோன்புங்கிறது. அந்த நோன்புன்னா தர்மம் இல்லைன்னா நோன்பு இல்லை, தர்மம் இல்லைன்னா இபாதத் இல்லை. ஆக இந்த துல்ஹஜ் மாதத்தை பொறுத்தவரை, ஆரம்ப 10 நாட்களை பொறுத்தவரை அதிகமான அமல்களை வழங்கியிருக்கக்கூடிய, அதிகமான கூலி வழங்கியிருக்கக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய 10 நாட்களாக இருக்கிறது. அப்படிப்பட்ட 10 நாட்களை நாம் இப்போது வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு மேலும் இதனுடைய நாளை சிறப்பிக்கும் பொருளாக, நன்மையை நாம் கொள்ளையடிக்கும் விதமாக அதிகமான அமல்களை செய்யக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.